ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். நீ எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும். இங்கே உன்னுடைய கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று. அதை போல நான் சந்தோஷத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று. இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? சொல்கிறேன், நன்றாக கேட்டு புரிந்து கொள். நீ விரும்பியது விரும்பியபடிதான் நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருக்குமே விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயத்தில்தான் தவறு இருக்கிறது. புரிகிறதா? புரியவில்லையா? சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான். எதற்காக என்று போய் அவரிடம் கேட்டால், முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்காகத்தான், அதன் மருத்துவ செலவுக்காகத்தான் நான் இப்போதே பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். அவன் விருப்பப்படியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான். அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக எந்த குறையும் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்மனதில் படும் கஷ்டங்களும், வெளி உலகில் காணாமல் காணும் துயரங்களும் அவரை போல இவரை போல இருக்க வேண்டும் என விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவிக்கிறான். சொல்வது புரியவில்லையா? நாம் யாரை, அவர் நன்றாக இருக்கிறாரே, இவர் நன்றாக இருக்கிறாரே, நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அவர் வெளி உலகில்தான் நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என இது விரும்பியது தானே? அதுபடிதான் நீ விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கும். நான் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அவர் விருப்பப்படியே சந்தோஷமாக வாழ்கிறான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது இருந்தால்தான் சந்தோஷம் என விரும்பும் ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை தன்னுடைய சந்தோஷத்தை ஒத்திவைத்தே வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என கூறும் மனிதன் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும். இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மையிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான். விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பமாகும். நீ எதை விரும்புகின்றாயோ, எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. அப்படி இருந்தால்தான் இன்பம், இப்படி இருந்தால்தான் தின்பம் என்று நீ விரும்பியதால் தான் உன் விருப்பப்படி நடக்கின்றது. ஆனால் நீ விரும்பியது நடக்கும்போது அது இன்பமாகவே நீ உணர்வதில்லை. அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை. எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பத்தை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை. சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எதிர்மறை வார்த்தைகளை புகுத்தாமல் நேர்மறையான எண்ணமாக மாற்றிக்கொள். கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பம். நிச்சயம் முன்னேறலாம் என நினைத்துக்கொள். தடைகளை எல்லாம் தாண்டிதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். தடையில்லாமல் முன்னேற வேண்டும் என நினைத்துக்கொள். தடையில்லாமல் முன்னேறுவேன் என உன் விருப்பத்தை மாற்றிக்கொள். தடைகள் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நான் சொன்னதை புரிந்து கொண்டாயா? இது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இதை அமைதியாக கேள். இந்த வாழ்க்கை அர்த்தங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். அதை நீ சரியாக விரும்ப வேண்டும் என்பதுதான் உன் வேலை இங்கு. ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்போதும் எண்ணங்களை மட்டும்தான் பிரதிபலிக்கின்றது. நீ எதை அணுகுகிறாயோ அதுவே கிடைக்கும். எதை விரும்புகிறாயோ அதுதான் கிடைக்கும், அதுதான் நடக்கும். உன் விருப்பத்தை சரியாக எண்ணிக்கொள், சரியாக விரும்பிக்கொள். இதை புரிந்து கொண்டு உன் விருப்பங்களை உன் விருப்பப்படியே நிறைவேற்றிக்கொள்.
நீ விரும்பியதுதான் நடக்கும். நீ விரும்பியபடி உன் விருப்பம் நிறைவேற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்.